வணக்கம் நேயர்களே. புனித யாத்திரை பயணம் மேற்கொண்ட ஒரு பேருந்தில் இருந்த 42 பேர் தீயில் எரிந்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பிரம்மாண்டமாய் ஒரு திருமண மண்டபம். உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம். தொலைபேசி இலக்கம் 074 36 37 315 மற்றும் 00 39 329 279 23 82. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பிரம்மாண்டமாய் சீரணி மகால் திருமண மண்டபம். இந்த புனித பயணம் எங்கே மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னால், சவுதி அரேபியாவில் மக்கா நகரிலிருந்து மதீனா நகருக்கு சென்று கொண்டிருந்த பொழுதுதான் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் இந்த சம்பவம் பதிவானதாக சவுதி அரேபிய ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பார்த்தால், இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் மக்காவில் இருந்து மதீனா நோக்கி கிட்டத்தட்ட பலரை ஏற்றிக்கொண்டு ஒரு பேருந்து ஒன்று புனித பயணம் மேற்கொண்டது. அந்த பயணத்தின் போது எதிரே வந்த டீசல் தாங்கியுடன் குறித்த பேருந்து மோதி இருக்கிறது. மோதியதால் உடனே விபத்து ஏற்பட்டு அந்த பேருந்து தீப்பிடி தெரிந்திருக்கிறது. இதனால் துரதிர்ஷ்டவசமாக உள்ளே இருந்தவர்கள் தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. காரணம் என்னவென்றால், அதிகாலை வேளை என்றபடியால் அதிகமானவர்கள் தூக்கத்திலேயே இருந்தார்கள். எனவே தூக்கத்தில் இருந்தபடியால் அவர்கள் உடனடியாக எந்த ஒரு தற்காப்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபட முடியாமல் அல்லது பேருந்தை விட்டு இறங்கி வெளியே செல்ல முடியாமல் தவித்திருக்கிறார்கள். அதில் 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக சவுதி அரேபிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதுவும் தெலுங்கானா, ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளை துரிதமாக மேற்கொள்ள சவுதி நாட்டு அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. சவுதி அரேபியாவினுடைய கருத்துக்களின் அடிப்படையில் புனித யாத்திரைக்கு சென்ற பயணிகள், அதாவது யாத்திரைக்கு சென்றவர்கள் பேருந்தில் நம்பி போகிற பொழுது இவ்வாறான சம்பவங்கள் கட்டாயமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும். சாரதி என்ன மாதிரி நிலைமையில் போனார், அதிகாலை 1:30 மணி என்றபடியினால் கட்டாயமாக சாரதியும் தூக்கத்தில் இருந்திருப்பாரோ என்ற மாதிரி சிந்திக்கப்படுகிறது. உண்மையாக இருக்கலாம். பெரும்பாலும் அந்த நேரங்கள் தூக்கத்திற்குரிய நேரங்கள். அந்த நேரங்களில் யாத்திரைகள் செல்லுகின்ற பொழுது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதே போல் ஒரு சம்பவம் இந்தியாவில் ஒரு வாரத்திற்கு முன்னர் இடம்பெற்றது. அதுவும் புனித யாத்திரைக்கு சென்ற ஒரு பேருந்து தான். முன்னாலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லொரி பாரவூர்தியோடு மோதி விபத்திற்குள்ளாகி பலர் படுகாயமடைந்த சம்பவங்களையும் நாங்கள் ஒரு வாரத்திற்கு முன்பு இந்தியாவில் நடந்ததாக பார்த்தோம். எனவே புனித யாத்திரைக்கு செல்லுகின்றவர்கள் தயவு செய்து உங்கள் நேரங்களை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் தெரிவு செய்கின்ற பேருந்துகள், அதன் சாரதிகள் தொடர்பாக மிகுந்த கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் யாத்திரைக்கு செல்லுகின்ற பொழுது இவ்வாறான துன்பியல் சம்பவங்கள் இடம்பெறுவது மேல் மிக வேதனை அளிக்கக்கூடிய விடயங்கள். அந்த விபத்தில் உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் நாங்கள் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். அவர்களுடைய குடும்பத்தினருக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சவுதி அரேபியாவினுடைய முறைப்படி அந்த உடலங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுமா இல்லையா, என்ன மாதிரி என்கிற விடயங்கள் இன்னும் செய்திகளூடாக வெளிப்படுத்தப்படவில்லை. அதை நாங்கள் அந்த செய்திகளை பொறுத்து உங்களுக்கு நாளை அறிய தருகிறோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பிரம்மாண்டமாய் ஒரு திருமண மண்டபம். உங்கள் சுப நிகழ்வுகள் மற்றும் ஒன்று கூடல்கள் அனைத்தையும் சிறப்பாகவும் அழகாகவும் நீங்கள் விரும்பும் வகையில் செய்து மகிழ்ந்திடவும் மங்களகரமான வரவேற்பு அறுசுவை உணவுடன் அனைத்திலும் உங்களுடன் கைகோர்த்திடும் சீரணி மகால் திருமண மண்டபம். தொலைபேசி இலக்கம் 074 36 37 315 மற்றும் 00 39 329 279 23 82. யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் சீரணி சந்தையில் பிரம்மாண்டமாய் சீரணி மகால் திருமண மண்டபம்.